ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஷின்சான் சிங்கோச்சான் பார்ட் 3 வீடியோ தான். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சி தான் வெளியே வருவாங்க. ஷின்சான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஸ்கூல் பஸ்ஸு வந்துடும். ஷின்சான் ஷூ போட்டுட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும். அதனால் அவன் பாத்ரூமில் போயிட்டு உட்காந்துருவான். அதுக்கப்புறம் மிச்சியும் சாரி மேம், அடுத்த தாட்டி கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு பஸ்ஸே அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மிச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க, டெய்லிக்கு இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. மேகமும் நல்லா கருப்பாக வந்துடும் ஷிங்கோச்சான் வந்ததுனால. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பாரு. வெளியே வந்து பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவள் வேறு யாரும் இல்லை, ஷிங்கோச்சான் தான். ஷிங்கோச்சானை பார்த்து ரொம்ப பிரின்சிபல் ஷாக்காவார். பிரின்சிபலை பார்த்து சின்ன குழந்தைங்க எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனால் ஷிங்கோச்சான் மட்டும் பயப்பட மாட்டா. பிரின்சிபலை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு எப்படி பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன், எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது பர்சனல்னு சொல்லிட்டு ஷின்சான்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு தயாராகிடுவான். மழை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துடும். அதனால் ஷின்சான் ஃபேமிலி திரும்ப வீட்டு உள்ள போயிடுவாங்க. அப்புறம் நேனி தான் சொல்லுவாங்க, வெளியே மழை பெய்யுது, வெளியே விளையாட முடியாது, வாங்க நம்ம என்னோட கதை ட்ராமாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மின்னல் அடிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷிங்கோச்சான் ரொம்பவே ஹாரராக ஸ்கேரியாக நிற்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க. அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போல்லாம் ஹலோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வருவாங்க ஷின்சான் மாதிரி. அதுக்கப்புறம் ஷின்சானும் ரெயின் கோட்டு எல்லாம் போட்டு தயாராகிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தயாராக இருக்கும் போது ஹீமாவரி மூஞ்சி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகிடும். அதனால் அவள் என்ன பண்ண போகிறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு அதனால் திரும்ப உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க, கிளாஸுக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காங்க, வாங்க யோஷினாக்கா மேம்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கிளாஸில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பியானோ ப்ளே பண்ண வேறு பெய்யும், இடி இடிக்குமா. அதில் பார்க்கும்போது ஷிங்கோச்சான் ரொம்பவே ஸ்கேரியாக ஹாரராக இருப்பாங்க. நல்லா ஜானின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹலோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் காலைல சொன்னேன்னே மேம், அவன் இந்த பாப்பா தான், நான் இவரை ஸ்கூலில் சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் நார்மலாக விட்டுருவார். அதுக்கப்புறம் ஹீமோரியை காமிப்பாங்க. அந்த ஷிங்கோச்சான் கொடுத்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்சிக்கும் ஃபோன் வந்துடும். ஆகியோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க, மிச்சியோட ஃப்ரெண்டு. அதனால் கதை அடிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நேனி எல்லாருக்கும் ட்ராமா கேரக்டர் கொடுத்துருவா, ஷிங்கோச்சானி சேர்த்துப்பா. அதுக்கப்புறமா ஷிங்கோச்சான் பாப்பா இது நம்ம ஷின்சான் வரைஞ்ச ட்ராயிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் ஷிங்கோச்சான் நான் கொடுக்குற கேரக்டரில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரித்து விளையாடுவா. அதுக்கப்புறம் தான் போச்சனை பற்றி கரெக்டாக சொல்லுவாள், நீ கல் சேர்க்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் கரெக்டாக சொல்லுவாள். ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இந்த பொம்மை செய்கிறதுன்னு சொல்லுவான், இது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும்னு சொல்லுவாள். இதில் தெரிஞ்சிக்கலாம் ஷிங்கோச்சான் ஒரு ஃப்யூச்சர் பொண்ணு தானே. அதுக்கப்புறமா வரும்போது மழையும் பெய்டும், அந்த மேகமும் கலைஞ்சிரும். அப்போனா ஷிங்கோச்சான் போயிட்டான்னு அர்த்தம். ஆனமும் தெளிவாகிடும். அதனால் வெளியே போயிட்டு விளையாடலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஷின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஷின்சானும் பார்த்துருவாங்க, ஏன் ஷின்சான் உள்ள லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கசாமா கேட்பான். ஏன் கசாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் தக் லைஃபை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷிங்கோச்சான் ஒரு பொண்ணு வந்திருக்கா காமிக்கிறேன்னு சொல்லும்போது ஷிங்கோச்சான் இருக்க மாட்டா. சரி வா கசாமா உள்ள போகலான்னு சொல்லும்போது கசாமா ஷாக்காக பார்ப்பான். அதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.